குயிக் ஜம்ப். So nice. இங்க அப்படியே ட்ராலி ஷாட். வாவ், சூப்பரா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. டைரக்டர் சார், ஆஸ்கார் ரொம்ப தூரத்துல இல்ல, ஜெயிக்கிறோம். இத பார்த்தா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியா இருக்கு. எவ்வளவு பெரிய பங்களா. இங்கிலீஷ்காரன் தமிழ் காதலிக்கு கிஃப்டா கொடுத்திருப்பான். அந்த லவரோட நம்பர் கிடைக்குமா? ஏச்சி பொடி, நானே ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். போறாமடி அவளுக்கு. நெட்ல பார்த்ததுக்கும் நேர்ல பார்க்கிறதுக்கும் லொகேஷன்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்லடி. எஸ், நான் எழுதும் போது என் மனசுல பார்த்த அதே பங்களா. பிரபஞ்சத்தில் புதிரானது மலைகள் மட்டுமல்ல, காதலும் கூட. இட்ஸ் குவைட் சூட்டபிள் ஃபார் அவர் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஷாட்டை ஓபன் பண்றோம். ஐயா சோஃபியா, இங்க வாங்கடி. எதுக்குடி கத்துற? ஐயோ, யார் இது? ஐயா, ஏ சோஃபியா, ஏதோ பைத்தியக்காரடி. ஐயா, பைத்தியக்காரச்சிக்கிட்டே இருந்து காப்பாத்துடி. நான் தான் இந்த வீட்டோட பாடி கார்டு, மீனாட்சி. நல்லா பயமுறுத்திட்டு சோனியக்காரி மாதிரி சிரிப்பு வேற. குண்டு, பயப்பட வேண்டாம். நீங்களா சினிமா பிடிக்க வந்தவங்க தானே? நான் கேமரா. அதனாலதான் இந்த பங்களாவை மேத்யூ சார் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன? மேத்யூ சார் உடம்புல கலை ரத்தம் ஓடுது. அப்படி ஒரு ரத்தமா? உங்களோட சினிமாவுல எனக்கு ஒரு வேஷம் தருவீங்களா? சூப்பரா நடிப்பேன். எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிப்பேன். நாணம், வீரம், சூரம், பராக்கிரமம், காதல். போயிட்டீங்களா? நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு எங்க காலம் இருக்கு? கண்ணதாசக்கார கூடி பேரை சொல்லி ஊத்தி கூடி போறேன்டா. அட அட அட, சூப்பர் லொகேஷன். ஒண்ணுக்கு போறதுக்கு உகந்த இடம். இந்த பக்கம் நாட்டு சரக்கு நச்சுன்னுதா இருக்கு. கிட்ட வந்து முட்டை வந்தா கும்முன்னு தான் இருக்கு. மந்திரிச்சு விட்டு புட்டா மலையாள படமே. என்ன செய்து மாவே, என்ன மவு செய்து ஆவே. பயந்துட்டேன். ஒண்ணுக்கு போறியா? பாத்துட்டியா? ஆப்ப முட்டை வேணுமா, அப்ப முட்டை வேணுமா? ஒரு யானை முட்டை கிடைக்குமா? அத நீதான் போடணும். சரக்கு கப்பு. கிழவி என்ன விட்டு ஃபுல்லா அடிச்சிருக்கிறா. டிஸ்டர்ப் பண்றது. ஏய், யாரு? எங்க ஒழிஞ்சிருக்காளுங்க? யாரா இருக்கும்? என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலையண்டி. ராத்திரி தூங்கிட்டு என்னை எழுப்பி என் பட்டெக்ஸ்ல உதச்சி என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? என்னடி சொல்ற இவ? யார் ஒண்ணு உதச்சா? அதை தாண்டி நானும் கேக்குறேன். எவடி என்ன ஓச்சது? எத்தனை நாளடி உங்களுக்கு இந்த அல்ப ஆசை? இந்த பார், எதை வேணா நான் பொறுத்துப்பேன். ஆனா என் டிக்கில காலை வச்சுங்க நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆமா, நீயும் டிக்கியும் தண்ணி அடிச்சா அளவா அடிக்கணும், இல்லன்னா தலைகால் புரியாது. நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு, சீக்கிரம் எந்திரிக்கணும். ஒழுங்கா வந்து படுங்க. வாங்க வாங்கடி போலாம். இவளுக்கு எவ்வளவு இல்லைன்னா என்ன
என்ன உதைச்ச வைக்கவ. எப்படி போட்டு வச்சிருக்காங்க ஸ்டூபிட் கேர்ள்ஸ். கரும்பு காட்டுக்குள்ள இந்த சௌந்தர்யாவே பூந்த மாதிரி. கேமரா பேக் மேல இவளுக்கு ட்ரெஸ். பிரியா, திவ்யா, வா வா வா. என்னாச்சு? வா வா. இதுல வச்சிருந்த என் கேமரா காணோம். எங்க? எனக்கு எப்படி தெரியும்? உங்க பேக்ல தானே கேமரா இருந்துச்சு. உள்ள வச்சிருந்த கேமராவை காணுமே. ஏய், எனி ப்ராப்ளம்? பேக்குள்ள இருந்த கேமராவை காணோம். கேமராவை காணுமா? ஏய், எங்க வச்சேன்னு நல்லா தேடி பாத்தியா? பார்த்தாச்சு. ஏய், ஒருவேளை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டியா? எனக்கு நல்லா தெரியும் இந்த பேக்குள்ள தான் கேமரா இருந்தது. இப்ப காணோம். எப்படி மிஸ் ஆயிருக்கும்? என்னடி இது? இது மத்தியானம் நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்ல, அதோட பேலன்ஸ். நைட்டு கட்டிங்க போடும்போது சைட் டிஷ்ஷா இருக்கட்டுமேனு பத்திரமா வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரமா வச்சுக்க. கேமரா மட்டும் கோட்டை விட்டுரு. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுல இரு. கொண்டு வைக்காத. அப்போ யாராவது திருடி இருப்பாங்களோ? நாம இங்க தானே இருந்தோம். எப்படி திருட வந்திருப்பா? ஆனா பேக் திறந்துதான் இருந்தது. இத பத்தியா? எல்லா திங்ஸும் செதறி கிடக்குது. ஆமா, அப்ப குரங்கு ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ? ஐயா, இது காமெடி. மம்மி. எனக்கு நடிக்க தெரியும். அவங்க தெரிஞ்சுக்கட்டும். குரங்கேதான். நிறுத்தடி. கேமரா என்ன கேப் வேற? என்னோட கிட்டாரு? என் கோட்டு. நல்லா நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. அதானே சொல்ல வந்த. இனி வாய திறந்த கேட்ல மாட்டிருக்க பூட்டை எடுத்து உன் வாயில பூட்டிடுவேன். ஏய் சௌந்தர்யா, உள்ள வச்சு பூட்டுடி. இன்னைக்கு கிளவி ஃபுல்லா அங்கே இருக்கு. ரூம்ல கடை. அப்பதான் உனக்கு அறிவு வரும். சோறு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த ரூம்ல கடந்து சாப்பிட்டு குரங்கு மூச்சு. என்னடி குண்டு பாக்குற? வெளியில வரமாட்டேன்னு நினைச்சியா? எந்த கேள்வி எப்படி வெளியே வந்தா? கேமரா எங்க வை. ஓகே ஓகே ஓகே. ஏண்டி ஒரு ஜீப்பை ஸ்டார்ட் பண்ண கூட தெரியாதா? நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு டிரைவிங்லாம் வராதுன்னு. நான் ஒன்னும் உன்னை ராக்கெட் ஓட்ட சொல்லலையே. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குடி. நான் ஏற்கனவே சொன்னல, அத பண்ண போதும். ஓகேயா? இதுதான் பிரேக். இத மட்டும் மறந்துடாத. ஓகே ஓகே. ரெடி? பிரியா, உன் கேரக்டர் நேம் மெர்லின். இந்த சீன்ல ஃப்ரேம்ல நீ அங்கிருந்து வரும்போது ஜீப் எங்கிருந்து வரும். நீ கையை காட்டி நிறுத்தணும். ஓகே? சௌந்தர்யா, கேமரா ஃபோக்கஸ்ல இருக்கா? ஃபோக்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். இது காலா இல்ல பளிங்கு கல்லா? அது என்னடி? நல்ல ஃப்ரேம் கிடைச்ச சந்தோஷத்துல மெர்சல் ஆயிட்டேன். போதும் போதும். ஏய், ஃப்ரேம் எங்க இல்ல, அங்க. ஓ, அதுக்குள்ள மாத்திட்டியா? ஓ, ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங் ஆக்ஷன். கிளாரா நிறுத்து, நானும் வரேன். ஒரு நிமிஷம். பிரியா, பிரியா தள்ளி போ. ஏய், பிரியா. பிரியா, 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 என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? பிரியா, தூக்கியா? ஏய், தள்ளு, நான் பிடிக்கிறேன். சீக்கிரத்து பாத்து. ஏய், ஓடல. ஐயோ, சின்ன அடிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா வா. மெதுவா மெதுவா. நீ கிழவி, ஏதாவது மருந்து எடுத்துட்டு வா. சத்தம் போடாதடி. சாரி டி. இதுக்கெல்லாம் நான் வேணும்.
நடிக்க தெரியாதவங்க நடிச்சா இப்படித்தான் ஆகும். என்ன இருந்தாலும் சொந்த கால் வேணும். ஒத்த கால் போச்சுன்னா கல்யாணம் நடத்துருமா? உனக்கெல்லாம் அது தேவையில்லை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல தப்பிச்ச. ஓகே. என்னாச்சு? அவ வருவாளா? இல்லடி, அவ டேட்டிங்ல இருக்கா. அந்த கஞ்சா பையன் கூட கோவால இருக்கா. அப்போ ஊத்திக்கிச்சா? அபசகுணமா பேசாதரி. அப்ப நான் கிட்ட சொல்லிருக்கேன். ஆனா அவ எப்போ வருவான்னு தெரியல. வித்யா, நீ வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்றியா? ஆளை விடுத்தாயே. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையுது. வாய மூடுறாளப்பா. சரி, மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. அட்ரஸ் தெரியும் இல்லையா? ரோஸ் வில்லா. ஓகே. வண்டியில ஏதோ இன்ஜின் ப்ராப்ளமா? ரெடி ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். நான் இங்க தங்கறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. எங்க ஹீரோயின் தானே, அதனால என்ன ப்ராப்ளம்? ஹீரோயினா? நானா? வாட் யூ மீன்? எஸ், இந்த போட்டோல இருக்கிற அழகிய தான் நாங்க எங்க ஃபிலிம்ல ஹீரோயினா செலக்ட் பண்ணிருக்கோம். ஹே, இதெல்லாம் சும்மா. இத பார்த்துலாம் முடிவு பண்ணாதீங்க. நாங்க சீரியஸா சொல்றோம். ஐயோ, என்னால முடியாதுமா. நடிப்புல ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது. நான் நடிச்சு உங்க ப்ராஜெக்ட் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அது மட்டும் இல்ல, 2 நாள்ல நான் கிளம்பியே ஆகணும். நிறைய வேலை பாக்கி இருக்கு. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல வேணாம், நாங்க ஒண்ணு விட மாட்டோம். ஹே, நான் இங்க பாரு ரெஹனா, ஷூட்டிங் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போயே. நோ வே. நீங்க வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ட்ரை பண்ணிட்டோம், ஆனா யாரும் கிடைக்க மாட்டாங்களே. ஏய், இனி இந்த காட்டுல நாங்க யார போய் தேடுறது? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. முடியலனா விட்டுரு. ப்ளீஸ் ரெஹானா, ஜஸ்ட் ட்ரை. நாங்க இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கோம். 2 நாளைக்குள்ள சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இது. எஸ், ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். எனக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே, நீங்க இவ்ளோ தூரம் ரெக்வெஸ்ட் பண்றதுனால ஐ வில் ட்ரை. ஆனா சரியா வரலனா ஹால விட்டுருங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இட்ஸ் மை வேர்ட். ஆக்ஷன். ஒருத்தன் கூட மேரேஜ்ன்றது மறந்துரு. ஸ்டாப் இட் கிளாரா. நான் சாரி, ஐ ஃபர்காட். இட்ஸ் ஓகே. ஒன் மோர் ட்ரை. இன்னும் ஒரு வாட்டி ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்ஷன். ஒருத்தன் கூட மேரேஜ்ன்றது மறந்துரு. ஸ்டாப் இட் கிளாரா. தயவு செஞ்சு தப்பான எண்ணத்தை டைலாக் கூட வர மாட்டேங்குது. சாரி கேர்ள்ஸ், என்னால இது முடியாது. ஜஸ்ட் வெயிட். நான் அப்பவே சொன்னல எனக்கு ஆக்டிங்லாம் வராதுன்னு. பீ கூல். லைட் வேற டல்லாது. பதட்டப்படாம செஞ்சா கண்டிப்பா முடியும். யூ கேன் டூ இட். எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சில நேரத்துல தடுமாறுவாங்க. ப்ளீஸ் கம். இன்னொரு முறை ட்ரை பண்ணு. எஸ். ப்ராம்ப்டிங் வேணா கொடுக்க சொல்றேன். ஷூ, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. சரி, உங்களுக்காக கடைசி ஒரு முறை ட்ரை பண்றேன். இந்த வாட்டியும் வரலனா ஆளை விடுங்க சாமி. ஓகே, டன். ரோலிங். ஆக்ஷன். ஒருத்தன் கூட மேரேஜ்ன்றது மறந்துரு. ஸ்டாப் இட் கிளாரா. தயவு செஞ்சு தப்பான எண்ணத்தை மாத்திக்கோ. நீ சொன்னதுல உன்னோட ஃபீலிங்ஸ், அது என்னால ஏத்துக்க முடியாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் லட்சியம் இருக்கு. கல்யாணம், குழந்தை, குடும்பம்னு நீ எப்படி இருக்க மாட்டேன்ற? ச்சே. இங்க பாரு, உன்னோட பொசசிவ்னஸ் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? யார்கிட்டயும் பேசக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, சிரிக்க கூடாது. இந்த அளவுக்கு என் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நீ யாரு? என்னோட கார்டியனா? இல்ல. ச்சே, I just can't tolerate it anymore. செம்ம. சான்ஸே இல்ல. என்ன பெர்ஃபார்மன்ஸ். Very good. So happy. இந்த ஏடி புடுக்குற? சோஃபியா! ஆன் மேரி! சோஃபியா! என்னடி ஆச்சு? என்னாச்சு? ஏய், சௌந்தர்யா, எதுக்கடி கத்துற? என்ன? இது பாரு, பாரு. மர்லின் ஜானா. மை காட், மெர்லின் ஜானா. நம்ம கூட இருந்த ரெஹானா.
என்னடி இது ஃப்ரேம்ல ரெஹானாவை காணோம். ஆமா, ஏதோ ஸ்மோக் மாதிரி தெரியுது. நேத்து கூட நம்ம அவளை பார்த்தோம்ல. ஆமா, எப்படிடி இது இது எப்படி நடந்திருக்கும்? Oh my god, எதுவுமே புரிய மாட்டேங்குது. சேர் மட்டும் அடுத்த கேரக்டர் காணோமாடி. இங்க பாரு, நான் மட்டும் தான் நிக்கிறேன். அதான் வாட் a ஷாக். நேத்து நம்ம பார்த்த ரஷஸ்ல ரெஹானா இருந்தா, ஆனா இப்போ வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. எப்படி அவளோட இமேஜ் மட்டும் இரேஸ் ஆயிடுச்சு? அப்படின்னா ரெஹானா தான் மெர்லினா இருக்குமோ? ஒருவேளை அது நம்மளோட ஹாலுசினேஷனா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷோ, அன்னைக்கு யாரோ என்ன எட்டி வச்சு கீழே தள்ளிட்டாங்கன்னே நீ எல்லாம் ஒண்ணும் நம்பலல. இவதான் இவ ஆத்மா சாந்தி அடையாம இங்கதான் எங்கயோ அழைச்சிட்டு இருக்கு. நான் யோசிக்கிறது அது இல்லடி. செத்து போனது மெர்லினாவே இருக்கட்டும், ஆனா எதுக்காக அவ நம்மள தேடி வந்தா? கண்டிப்பா அவளுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கும். சரிம்மா, ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி எல்லாம் கற்பனை பண்ணோம், எல்லாமே செதறி போச்சு. ஐ அம் ஃபெட் அப். பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஊருக்கே போயிடலாமான்னு தோணுது. ஐயோ, இப்ப ஏன் நீ தேவையில்லாம எங்களையும் டென்ஷன் ஆக்குற? இப்ப நமக்கு தேவை மன தைரியம். பேப்பர்ல வந்த போட்டோவை பார்த்துட்டு இப்படி டென்ஷன் ஆகுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது ரெஹானா தானே, எப்படி நம்புறது? ஒருவேளை ட்வின்ஸா கூட இருக்கலாம்ல. கரெக்ட். மெர்லினும் ரெஹானாவும் ட்வின்ஸா தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம ஷூட் பண்ண ரஷஸ்ல ரெஹானாவோட இமேஜ் மட்டும் எப்படி எரேஸ் ஆயி போச்சுன்னு புரியல. டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்குமோ? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா ரஷஸ்ல சோஃபியாவோட இமேஜ் மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ரெஹானா ஆவியா இருப்பாளோ? ஒருவேளை அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேसेस ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. நான் எடுத்த எவ்வளவு அழகழகான பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு தெரியுமா? ச்சே, ஐயோ, நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் நாளைக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேப்போமா? ஆமா, உடனே பண்ணிடுவாங்க பாரு. புடி. அதுக்காக நம்ம கரியரை ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? I don't know. I'm totally collapsed. Hey, இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. Be cheerful. இத பாருங்க, இன்னைக்கு இந்த டென்ஷனை போக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சினிமாக்கு போறோம். ரிலாக்ஸ் ஆகலான்னு படம் பார்க்க போனா படமும் பேய் படம். போடி, எல்லாம் உன்னாலதான். ஆனா சவுண்ட் சைடுல ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏய், பேய் படம்னு ஏன் நீ சொல்லல? ட்ரெய்லர்ல பேய் படம் தோணல. ட்ரெய்லரை பாக்கும்போது தெரியலையா பேய் படம்னு? படம் ஓகே, கேமரா தான் சுமார். என் கிட்ட மட்டும் ஒரு 12D கேமரா கிடைச்சா மொத்த படத்தையும் ஒரே ஷாட்ல சும்மா வளைச்சு இருந்தாலும் நயன்தாரா தான். சில ஆங்கிள் பாக்கும்போது நயன்தாரா ரெஹானா மாதிரி இருக்குல்ல. சோஃபியா,
சோஃபியா இந்த மில்க் இத நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. இதுல நான் குங்குமப்பூ கலக்கி இருக்கேன். யுஎஸ்ல இருந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எனக்காக அனுப்பிச்சது. இத நீ குடிச்சீனா நீயும் என்ன மாதிரி கிளாமர் கேர்ள் ஆயிடலாம். ஸ்பெஷல் மில்க் வித் க்ளோரியா எஃபெக்ட். டேக் இட். கழுத்தை நெரிச்சப்பதான் தெரிஞ்சது இவ என்ன ஒரே அடியா பாலை கொடுத்து மேல அனுப்ப பாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவளை இங்க இருந்து கிளப்பி விடணும். சோஃபியா நீ எங்க போற? ஏன் என் வீட்டுக்கு அதுக்கும் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? நில்லு. ஏய் நானே டிராப் பண்றேன். ஏய் சோஃபியா ஏன் இப்படி நடந்துக்கற? நீ பால் கேட்டா பால் கொண்டு கொடுத்த. அப்ப இவ டீ வேணும்னு கேக்குறா. இங்க எல்லாமே வெரைட்டியா இருக்குது. நேத்து நான் உன்னை கூப்பிடும்போது நீ வரதா சொல்லவே இல்லையே. இன்னைக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன். எப்பவுமே சொல்லிட்டு வரணும்னு அவசியம் இல்லையே. நீ ஏன் அங்கேயே இருக்க? வா உள்ள வா. நான் கூப்பிட்டேன், அவளுக்கு வேலை இருக்கான். அப்போ அவ உனக்கு டிரைவரா? பரவாயில்ல ஆண்டி. காரை பாரு எப்படி கிடக்குது. இருக்கிற காரை ஓட்ட கத்துக்கிட்டா ஆண்மேரிய கஷ்டப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைல்ல. சரி ஆண்டி நான் கிளம்புறேன். சரிம்மா. ஏண்டி வர வழியில 2 பேர் முட்டிக்கிட்டீங்களா? அவ ஒரு மாதிரியா இருக்கா. ஆண்மேரி ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆமா என்னாச்சும் ப்ராஜெக்ட்? இது என்ன கெட்ட பழக்கம்? இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? வேளா வேலைக்கு சாப்பிட சொன்னா எங்க கேக்குற? ஆளே மாறி போயிட்ட. ஆரம்பிச்சிட்டியா? அம்மாங்க பாடுற பல்லவியா? சரி வாயில இருக்கிறத துப்பிட்டு பசிக்குதுன்னு சொன்னியே வந்து சாப்பிடு. மட்டன் இருந்தா எடுத்துட்டு வா. மட்டனா? நான்வெஜ்னா தொடக்கூட மாட்டேன். இந்த பழக்கல எப்பத்துல இருந்து ஆரம்பிச்ச? தோ உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு இருக்கு. யார் சொன்னா எனக்கு பிடிக்கும்னு? அது மோர் குழம்பு. ஜோதி ஜோதி எழுந்துடி. சௌந்தர்யா 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 வெளியே கார் சத்தம் கேக்குது பாரு. அது உன்னை பார்க்க வந்து உங்க டாடியா போய் கோமல்வல்லி கோமல்வல்லி போடா. இங்க எத்தனை தடவைடா போடா. சரி ஒரு வாட்டி தர்றேன். கை விடு. வெளியே கார் சத்தம் கேக்குது பாரு. எழுந்துரு. என்னாச்சு? வா. என்னம்மா நடக்குது ராத்திரியில? ஐயோ யார் இது? ஏய் நம்மள பார்த்து வருது. சோஃபியா இவனே இந்த நேரத்துல? இவன் கார் ஓட்டிட்டு வந்தா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கேக்குறேன் பதில் சொல்லாம போறா. என்ன விட்டு தண்ணி நீ அடிச்சாளா? ஏய் சோஃபியா நில்லடி. சோஃபிக்கு என்னாச்சு? ஒன்னும் புரியலடி.
சௌந்தர்யா ஏய் குட் மார்னிங். சோஃபியா எழுந்துருங்கடி. ஏய் தூங்கு மூஞ்சி. ஜோதி எழுந்துடுறி. என்னடி மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கீங்க? டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இன்னும் பெட்டை விட்டு அசையாம இருக்கீங்க. டெய்லி எனக்கு இப்படியே காஃபி போட்டு கொடு. சோஃபி, நேத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அந்த கார் அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறதும் வளைக்கிறதும் பார்த்தப்போ நிஜத்துல நான் அசந்து போயிட்டேன். எனக்கு கூட கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கூட. ஏன்னா யூஎஸ்ல என் பாய் ஃப்ரெண்டோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும்தான் ஓட்டி இருக்கேன். ஆமா, நீ ஓட்ட வண்டிக்கு பிரேக் இல்லையா? சோஃபியா, நீ எப்போ டிரைவிங் கத்துக்கிட்ட? டிரைவிங்கா? நானா? நீங்களா என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? நேத்துக்கு ராத்திரி நீ தானே காரை ஓட்டிட்டு வந்த. இங்க இருக்கு. எப்படி? ஏய், காரை வெளியே எடுத்த மாதிரி தெரியல. என்னடி இது? அங்க பாரு. சோஃபி வந்தது இந்த கார்ல தானே? ஆமா, அதே கார் தான். வாங்க வாங்க. நீங்க இப்ப வந்தீங்க? சோஃபியாவை காணோம். அவ வரலையா? இல்ல, அவ வரல ஆண்டி. உங்களை பாக்கணும்னு தானே ராத்திரி வண்டி கூட இல்லாம மழையில நனைஞ்சு போனா? அதெல்லாம் சேஃபா வந்துட்டா ஆண்டி. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா ரூம்ல. ஓ அப்படியா? சரி, உள்ள வாங்க. என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம போனாமா. ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்ல. எப்படியோ ஒரு வழியா பொழுது விடிஞ்சிருச்சு. மூத்த மக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அமெரிக்கால நல்ல வேலையில இருக்கா. சோஃபியாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா எனக்கு நிம்மதி. அதுக்காக நான் பிரேயர் பண்ணாத நேரமே இல்லம்மா. கவலைப்படாதீங்க ஆண்டி, சோஃபியாவும் நல்லா வருவா. இருமா, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆண்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஆக்சிடென்ட் ஆகி பெட் ரெஸ்ட்ல இருக்கா. நாங்க பார்க்க வந்ததும் அவளதான். போற வழியில அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சாரி ஆண்டி, இப்பவே டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். மேரி, என் மனசுல உள்ளத சொல்லாம இருக்க முடியல. நான் பெத்த பொண்ணுங்களா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். சோஃபியா எப்போ என் மனசை புண்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவ நடவடிக்கையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமா? ஆண்டி, நீங்க குழம்பி போயிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவ நல்லா இருக்கா. இல்லம்மா, பெத்தவங்களுக்கு தான் பிள்ளைங்களோட மாற்றங்களை பத்தி நல்லா தெரியும். என்னமோமா, என் மனசு சொல்லுது என் பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு. இப்ப அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணியே ஆகணும். ஏய், என்னென்ன பண்றா? சில நேரம் அப்படியே ரெஹனாவே உயிரோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ரெஹனாவோட மேனரிசம்ஸ். ஓ, அவ நடந்துக்கிறதுலாம் பார்த்தா she have a dual personality. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல I think she need a psychiatrist. சைக்காட்ரிக் மெத்தட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சைக்கோசிஸோட எந்த சிம்டம்ஸும் சோஃபியாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். அவ இப்ப நார்மலா தான் இருக்கா. ஆனா சில சமயங்கள்ல அவ பிஹேவியரை பார்த்து நாங்களே பயந்துருக்கோம். ஆமா டாக்டர், அவளை ஏதோ ஒரு சக்தி ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கு. சில சமயம் ரெஹனாவே நேர்ல பார்த்த மாதிரி நாங்க நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டாக்டர் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப். ஷோ, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல. Do one thing. This is a complicated problem. இதை ஹேண்டில் பண்ணோன்னா நீங்க சொல்ற அந்த மர்லின் ஜானோட பாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ், அவளை பத்தின ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். ஐ மீன், அவளோட பர்சனல் பேக்ரவுண்ட், ப்ரொஃபஷனல் லைஃப், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஷோ டாக்டர், இன்னைக்கு போய் நாங்க அந்த மர்லினை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். என் மரண பசி தீர்ற வரைக்கும் அது மட்டும் நடக்காது.
இது ரெஹனாவோட கார் இல்ல? அப்போ ரெஹனா சாகல, அது கன்ஃபார்ம். ஐயோ, அப்போ மெர்லின் யாரு? நான் அன்னைக்கே சொன்னல ரெஹனாவும் மெர்லினும் ட்வின்ஸா இருக்கும்னு. இருக்கலாம். வா பார்க்கலாம். வா.